மாசி மாதம் வர்ற மகா சிவராத்திரியில தான் சிவபெருமான் ஜோதி ரூபமா தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாரு. பூஜைகள்ல ராத்திரி பூஜைகளுக்கு சில மகத்துவங்கள் இருக்கு. பரிவார தேவதைகள், காவல் தெய்வங்கள், சுடலை மாடன், முனீஸ்வரர், இருளப்பர் போன்ற தேவதைகளுக்கு எல்லாமே ராத்திரி பூஜைகள் தான் விசேஷம். இவங்க எல்லாமே சிவபெருமானோட அம்சமா தான் கருதப்படுறாங்க. புராணங்கள்ல சிவபெருமானோட திருவிளையாடல்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமானோட கண்களை பார்வதி தேவி விளையாட்டா மூடியதால 7 உலகங்களும் இருள மூழ்கிடுச்சு. இந்த நாள் தான் சிவராத்திரின்னு சொல்றாங்க. ஆலகால விஷத்தை உண்ட சிவபெருமான் திருநீலகண்டர்னு பெயர் பெற்றாரு. இந்த இரவத்தான் தேவர்கள் சிவபெருமான வணங்கி வழிபட்டாங்க. மார்க்கண்டேயனை காப்பாத்துறதுக்காக சிவபெருமான் யமனை காலால உதைச்சதும் இந்த சிவராத்திரி நாள்ல தான். இவ்ளோ சிறப்புகள் இருக்கிற சிவராத்திரி நாள்ல சிவன் கோயில்களுக்கு போய் வழிபட்டா மன அமைதி, வாழ்க்கையில முன்னேற்றம், தீய சக்திகள் நம்ம விட்டு போறதுங்கிற எல்லா நன்மைகளும் கிடைக்கும்ங்கிறது ஐதீகம். இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கிற மகா சிவராத்திரி விரதத்தை தான் நிறைய பேர் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாத சிவராத்திரிக்கு இருக்கிற மகிமைகள் பத்தி நிறைய பேருக்கு தெரியல. அதெல்லாம் நாம சரியா தெரிஞ்சுக்கிட்டு ஈசனை வழிபட்டா நம்ம பாவங்கள் நீங்கி பிறவி பேர அடையலாம். பொதுவா சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரின்னு 5 வகையா சொல்லப்படுது. மகா சிவராத்திரிங்கிறது மாசி மாத தேய்பிரை சதுர்த்தசி நாள்ல வர்றது.